श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நம்ம நாயகசரம் பார்த்துட்டு இருக்கோம். நாயகசரத்துல 9 ஸ்லோகமா இருக்கு. 10வது ஸ்லோகத்துல இருந்து இன்னைக்கு சேவிக்கலாம். धर्माणां स्थापनार्थं स्वयमपि भजते शासिता शासनं स्वं स्वस्यापि प्रत्यवायान् अभिनयति नृणां पापभीतिं विदित्सुः शुद्धैः स्वेच्छावतारैर्भजति सुलभतां तावतोत्पत्त्यनूक्तिः प्रोक्तो विष्णुश्रिकायामपि हि स पुरुषः प्राप्ततारार्धमात्रः. இந்த ஸ்லோகம் அவதார ரகசியத்தை பத்தி விசாரம் பண்ற ஸ்லோகம். தர்மாணாம் ஸ்தாபனார்த்தம் ஸ்வயமபி பஜதே சாசிதா சாசனம் ஸ்வம். பகவான் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கான். அவாவா அவளோட வர்ணாசிரம தர்மங்கள் படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாஸ்திரங்களை கொடுத்திருக்கான். அந்த சாஸ்திரங்கள் மூலமா அவனே தர்மத்தையும் ஸ்தாபனம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி ராமாவதாரத்துல எல்லாம் பகவானே இதுதான் தர்மம் அப்படிங்கிற மாதிரி நடந்தும் காமிச்சிருக்கான். கீதையில நிறைய சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதுல எல்லாம் கண்ணனே என்ன சொல்றான் அப்படின்னா, அவனே கர்மாக்கள் எல்லாம் பண்ணல, அவனோட அந்த டியூட்டிஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னா எல்லாரும் அவனை பார்த்து ஃபாலோ பண்ணாம போயிடுவா இல்லையா? அதனால அவனே எல்லா வேலையும் பண்றான். அவனே எல்லா கர்மாவையும் பண்றான் அப்படின்னு. அவனுக்கு கர்மாக்கள் கிடையாது. ஆனாலும் அதே மாதிரி அவனுக்கு அடையணும் அப்படின்னு இந்த விஷயத்த பண்ணி அடையணும் அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது. அடைய வேண்டியது ஒண்ணு பாக்கி இருக்கு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அப்படிலாம் இருந்தாலும் அவன் எல்லா காரியங்களையும் பண்றான். ஏன்னா அவனை பார்த்துதான் மத்தவா ஃபாலோ பண்ணுவா அப்படிங்கிறதுக்காக. ரெஃபரன்சஸ் உத்ஸிதேயூர் இமே லோகா நகுர்யாம் கர்மச்சேதகம் அப்படிங்கிற ஸ்லோகம். அப்புறம் மமவர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசக, என்னை பார்த்துதான் மனுஷியெல்லாம் ஃபாலோ பண்ணுவா அப்படிங்கிற ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. எனக்கு கர்மாக்கள் எதுவும் இல்லை, ஆனாலும் நான் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்ற ஸ்லோகங்கள். சோ இதெல்லாம் பகவான் சொல்றான். ஸ்வஸ்யாபி பிரத்யவாயான் அபிநயதி நிருணாம் பாபபீதி விதித்சுஹு. ஸோ இங்க ராமாவதாரத்தப்போ ராமரே சொல்ற, இந்த மாதிரி நான் நிறைய பாப்பங்களை பண்ணிட்டேன், அதனால்தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பகவான் சொல்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு அபிநயம் தான். ஏன்னா அவனுக்கு ஆக்சுவலா கர்மாக்கள் எதுவும் கிடையாது. அதாவது பூர்வம் மாயா நூனம் அபிப்சிதானி பாபானி கர்மாணி அசக்ருத் கிருத்தானி. அதாவது இப்படி சொன்னாதான் மத்தவா பயந்து அவ பாப்பங்களை பண்ணாம இருப்பா அப்படிங்கிறதுக்காக ஒரு சொல்ற ஒரு இது. அதான், அதனால அவனே சொன்னான், அதனால அவன் நிறைய பாப்பம் பண்ணிட்டான் அப்படின்னு கிடையாது.
शुद्धै स्वेच्छावतारै भजति सुलभतां तावतोत्पच्य नूक्तिः. பகவானுக்கு வந்து ஜென்மா பரப்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது. அவன் அப்படி பண்றானே அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது, இச்சையினால அவன் வந்து பண்றது. அது வந்து அவதாரம். அத வந்து நம்ம பிறக்கிறோம் இப்போ இது மாதிரி சொல்ல முடியாது. அது வந்து அவதாரம், இச்சையினால அவன் பண்றது. அவன் இச்சையினால அந்த மாதிரி பிறக்கிறானே அப்படிங்கிறதுனால அவன் வந்து அவனுக்கு ஒரு அந்த சுத்தத்தை இது வந்து போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. அவன் வந்து எப்பவுமே வந்து பியோர் தான், அப்ராக்கிருத்தமானவன் தான். அவன் எதுக்கு வந்து அவதாரம் பண்றான் அப்படின்னா சுலபதாம் பஜதி சுலபதாம், அதாவது பக்தர்கள்லாம் வந்து சுலபமா அவனை வந்து சேவிக்கிறதுக்கு, அவள்லாம் வந்து அவனை சேவிக்கணும்னு நினைக்கிறா. இப்ப வந்து அக்ரூரர், வசிஷ்டர், வால்மீகி, ஜனகர், விபீஷணன், இந்த மாதிரி இருக்கிற எல்லாரும் வந்து அவனை வந்து சேவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அந்த பஜதி சுலபதாம், அவளுக்கு சுலபமா இருக்கிறதுக்காக வந்து அவனோட அவதாரங்கள். प्रोक्ते विष्णुः शिखायामपि हि स पुरुषः प्राप्ततारार्धमात्रः. அஜாயமானோ பகுதா விஜாயத்தை அப்படின்னு இருக்கு. அதர்வ சிகோபனிஷத் அது வந்து என்ன சொல்றதுன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ர இந்திராஸ்தே சம்பிரசூயந்தே அப்படின்னு சொல்றது. அதாவது இதுல பிரம்மா விஷ்ணுங்கிற பதம் இருக்கிறதுனால விஷ்ணுவுக்கும் வந்து கிரியேஷனை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உற்பத்தி எப்படி வந்து விஷ்ணுவுக்கு சொல்லலாம்? அந்த பிரமாணத்தை சொல்லுங்களேன் ப்ளீஸ். பிரம்மா விஷ்ணு ருத்ர இந்திராஸ்தே சம்பிரசூயந்தே, அதர்வசிகோபனிஷத்துல இருக்கிறது. ஸோ இது வந்து இதுல வந்து பிரம்மா இந்திரன் ருத்ரனோட சேர்த்து விஷ்ணுவையும் சொல்லியிருக்கு. விஷ்ணுவுக்கு எப்படி வந்து உற்பத்திய சொல்லலாம்? எல்லா ஜெகத்தும் அவங்கிட்டேந்து தான் வருது அப்படிங்கிறப்போ அவனுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி. இப்ப அந்த உபனிஷத்துல வந்து என்ன சொல்லியிருக்கன்னா பரமாத்மாவை வந்து புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த புருஷன் வந்து பிரணவத்துல வந்து பிராப்த தாரார்த்த மாத்திரா, அர்த்த மாத்திரத்தை வந்து அடையிறான் அந்த பிரணவத்துல அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த ஆ உ ம இருக்கு இல்லையா, அகாரம் உகாரம் மகாரம். அகாரம் வந்து ஒரு மாத்திரை, அடுத்தது உகாரம் ஒரு மாத்திரை, இந்த மகாரம்ங்கிறது வந்து அரை மாத்திரை. ஸோ இந்த மகார சப்தம், இந்த மகார சப்தம் வந்து நாதம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இந்த அதர்வ சிகோபனிஷத்துல வந்து அவன் இந்த அர்த்த மாத்திரம், இந்த பிரணவத்துல இருக்கிற அர்த்த மாத்திர இத சொல்லியிருக்க. இதே அதர்வ சிகையில வந்து கடைசியில என்ன சொல்லியிருக்க அப்படின்னா சதுர்த்தி வித்யுமதி சர்வ புருஷ தேவ்யதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த கடைசி மாத்திரை இருக்கு இல்லையா, அந்த மாத்திரைக்கான தேவதை வந்து புருஷன் அப்படின்னு சொல்றது. சோ என்னன்னா நம்ம எல்லா விசாரம் இது பண்றப்போ வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷன் பண்றப்போ நம்ம சொல்லியிருக்கோம், முன்னாடி பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்த புருஷனை வந்து விஷ்ணு தான், நாராயணன் தான் அப்படின்னு புருஷ சூக்தம் மூலமா முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதே இத வந்து நாராயண அனுவாக்கத்திலையும் சொல்றது அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ அந்த புருஷன் தான் வந்து இந்த விஷ்ணு.
இங்க விஷ்ணுன்னு சொல்லியிருக்குன்னா அந்த புருஷன் தான் இந்த விஷ்ணு. இப்ப உற்பத்தி வந்து 4 பேருக்கும் சொல்லியிருக்க, விஷ்ணுவுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கே அப்படிங்கிறது தானே கேள்வி. சோ இது வந்து இந்த லாஸ்ட் பார்ட் அந்த நாதம் அப்படிங்கிறது அண்ட் அதோட தேவதை வந்து அந்த புருஷன் வந்து விஷ்ணு அப்படின்ற அளவுக்கு தான் இதுல எடுத்துக்கணுமே தவிர அதுக்கு மேல வந்து இப்போ பிரம்மாக்கு உற்பத்தி இருக்கா மாதிரி விஷ்ணுக்கு உற்பத்தின்னு லிட்ரலா எடுத்துக்க கூடாது. எல்லா அவதாரங்களும் உண்மைதான். இந்த அவதாரங்களை வந்து பரமாத்மா வந்து எதுக்காக பண்றான் அப்படின்னா ஜீவாத்மாக்காக தான் பண்றான் இல்லையா? ஜீவாத்மாக்காக தான் பண்றான். அவன் வந்து சாஸ்திரங்களை கொடுத்து அவனையும் அது மாதிரி வந்து இருந்தும் காமிக்கிறான் இந்த அவதாரங்கள் மூலமா. அண்ட் பக்தர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சுலபமா வந்து அவனை பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு விஷயமாகறதுக்காகவும் இந்த அவதாரம் பண்றான். धर्माणां स्थापनार्थं स्वयमपि भजते शासिता शासनं स्वं स्वस्यापि प्रत्यवायान् अभिनयति नृणां पापभीति विदित्सुः शुद्धैः स्वेच्छावतारैर्भजति सुलभतां तावतोत्पच्य नूक्तिः प्रोक्ते विष्णुः शिखायामपि. இங்க शिखाன்னு சொல்றது இந்த अथर्व शिखा. अथर्व शिखायामपि हि स पुरुषः प्राप्ततारार्धमात्रः. பதினோராவது ஸ்லோகம். आद्यं रामायणं तत्सच निगमने पञ्चमः पञ्चरात्रम् सत्वोपज्ञं पुराणं मनुमुखमुनिभिर्निर्मितं धर्मशास्त्रम् त्यक्तान्यो मूलवेदः कठपरिपठिता वल्लिका स्थापनीयम् सौभाल ब्रह्मबिन्दु प्रभृतिकमपि न तत्परं तत्परत्वे. அதாவது இந்த ஸ்லோகம் வந்து இப்போ விஷ்ணுக்கு வந்து பரத்துவத்தை சொல்றதுக்கு பிரமாணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தினது. ஆத்யம் ராமாயணம் தத் சஜ நிகமணி பஞ்சம பஞ்சராத்திரம். ராமாயணம் வந்து முதல் பிரமாணம். ராமாயணம்ங்கிறது வந்து ஆதி காவியம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? வால்மீகி வந்து ஆதி கவி, இந்த ராமாயணத்தை எழுதின ஆதி கவி. சோ இந்த வேதங்களும் ராமாயணமும் பிரமாணம். சோ இந்த ராமாயணத்துல வந்து விஸ்வாமித்ரர் வந்து ராமர் கிட்ட சொல்றார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்ரர் ராமர லக்ஷ்மணர் கூட்டின்னு போறப்ப சொல்ற இது. அதாவது பிரம்மா ஸ்வயம்பு சதுரான தசரதர் கிட்ட சொல்றது இல்லையா? அகம் வேத்மி மகாத்மானம். தசரதர் கிட்ட சொல்றதா? ஆமா. ஓகே. ராமரை கூப்பிடுறப்போ வந்து தசரதர் கிட்ட கேக்குறப்போ தசரதர் கிட்ட சொல்றது. சரி. அதான் என்ன சொல்றாருன்னா, பிரம்மா ஸ்வயம்பு சதுரானனோவா, அதாவது பிரம்மா ருத்ரன் இந்திரன் யாருமே வந்து இந்த ராமருக்கு முன்னாடி நிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அதாவது திராத்தும் ந சக்தஹ யுதி ராமவத்யம். இந்த ராமன் நினைச்சான் அப்படின்னா வந்து பிரம்மா ருத்ரன் இந்திரன் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. சோ இது ஒரு பிரமாணம் இல்லையா?
பரதத்துவம் ராமன் தான் அப்படின்னு சொல்ற இது. அடுத்தது மகாபாரதம். மகாபாரதம் வந்து அடுத்த பிரமாணம். சோ மகாபாரதத்துல என்ன இருக்கு அப்படின்னா சஹஸ்ரநாமம் இருக்கு, கீதை இருக்கு முக்கியமா இல்லையா. சோ சஹஸ்ரநாமம் வந்து பீஷ்மர் வந்து பகவானை பத்தி சொன்னது, கீதை வந்து பகவானே சொன்னது. சோ இது ரெண்டும் இருக்கு. சோ பீஷ்ம ஸ்துதியில வந்து கிருஷ்ணனை வந்து சர்வேஸ்வரன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் கீதையில பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மான் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹ. ஸோ வாசுதேவன் எல்லாமேங்கிற மாதிரி சொல்லியிருக்க. ஸோ அவனை வந்து இது பண்ற ஒரு மகாத்மா கிடைக்கிறது வந்து துர்லபம் அப்படின்னு. ஸோ இந்த மகாபாரதமும் வந்து ரொம்ப வந்து உயர்த்தியான ஒரு காவியம் இது இல்லையா, இதிகாசம். ஸோ இதே மாதிரி மகாபாரதத்திலயும் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. மகாபாரதத்தை பத்தி சொல்வா இல்லையா, அந்த யதி ஹாஸ்தி ததன்யத்ர என்னே ஹாஸ்தி ந தத் குவச்சித்னு, இங்க இல்லாதது எங்கேயுமே கிடையாதுன்னு. ஸோ இதுல வந்து எல்லாமே இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இது வந்து 5வது வேதமா சொல்லப்படுறது. சோ இது ஒரு பிரமாணம். அதாவது ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, அப்புறம் வந்து பாஞ்சராத்திரம். சோ இந்த பாஞ்சராத்திரம்ங்கிறது வந்து பகவத் சாஸ்திரம், அது வந்து அடுத்த பிரமாணம். சோ இது வந்து 5 ராத்திரிகள்ல வந்து பெருமாளே வந்து ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ண சாஸ்திரம். சோ இதுலயும் வந்து பரமாத்மாக்கு வந்து ஒரு பரத்துவத்தை சொல்லியிருக்க. சத்வோபக்ஞம் புராணம் மனுமுக முனிபிர் நிர்மிதம் தர்மசாஸ்திரம். சோ இங்க புராணங்கள்லாம் வந்து இந்த சத்வகுணத்தினால ஆரம்பிச்சு சத்வகுணத்தினால வந்து பரவருது இந்த விஷ்ணு புராணம் அப்படிங்கிற புராணங்கள்லாம். சாத்விக புராணங்கள் இல்ல, சாத்விக புராணம் 6ல இது 3 6 சாத்விக புராணங்கள். 3 டைப் ஆஃப் புராணம். சாத்விக புராணத்துல ராமாயணம், மகாபாரதம் அண்ட் பாஞ்சராத்திர சம்ஹிதை, அந்த 3 ஒன் ஆஃப் த 6. இல்ல இல்ல, அது ரெண்டும் இதிகாசம். புராணம் வேற. 18 புராணம். 18 பேர்ல சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம், 3 செட்டு. ஒன்னொன்னுலயும் 6 இருக்கு. இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா. சோ சத்வம் ரஜஸ் தம இதி குணாஹா பிரகிருதி சம்பவஹ அப்படின்னு. சோ இந்த 3 குணங்களும் பிரகிருத்திலேருந்து வர்றதுதான். சோ இப்ப இந்த பரமாத்மா வந்து சத்வகுணத்தை அதிஷ்டானம் பண்ணி வரப்போ இந்த சாத்விக புராணங்கள் பறக்கிறது. அதே மாதிரி தமோகுண இதோட தாமச புராணங்கள், ரஜோகுண இதோட ராஜச புராணங்கள். சோ இந்த மாதிரி 6 சாத்விக புராணம், 6 தாமச 6 ராஜச புராணங்கள் இருக்கு. பட் நமக்கு இங்க பிரமாணம் வந்து சாத்விக புராணங்கள் தான் இல்லையா? அப்படின்னு இல்ல, சத்வோபக்ஞம் புராணம் நம்ம மத்த புராணங்கள்ல வந்து இந்த சத்வ விஷயம் சொல்லி இருக்கு. ஆமா சொல்லி இருக்கு, எடுத்துக்கிறோம். ஆனா மெயின் வந்து சாத்விக புராணம். ஏன்னா அதுல வந்து முக்கியமா வந்து பகவானை பத்தியே பேசுறது. சாத்விகே
சாத்விகேத்வத கல்பேஷு மாஹாத்மியம் அதிகம் ஹரேஹே அப்படின்னு சொல்லுவா. அதாவது சாத்விக புராணத்தை தெரிஞ்சுக்கிறதுனால ஹரியோட மகாத்மியம் வந்து தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து பிரதானமா இருக்கிறது இந்த புராணங்கள்ல வந்து விஷ்ணு புராணம், சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் அப்படின்னு புராண ரத்னமா சொல்லப்படுறது. தஸ்மை நமோ முனிவராய பராசராய. சோ இதெல்லாம் பிரமாணங்கள். அப்புறம் தர்மசாஸ்திரங்கள் இருக்கு, ரிஷிகளால பண்ணப்பட்டது. அப்புறம் ஸ்மிருதி இருக்கு, மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இது எல்லாத்துலயும் வந்து நாராயணனை வந்து பரதெய்வமா சொல்லியிருக்கு. தியக்தான்யோ மூல வேதஹ கட பரிபடிதா வல்லிகா ஸ்தாபனீயம். சோ இங்க மூல வேதம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறதுனா ஏகாயன சாக்கையை குறிக்கிறது. இந்த வேதத்துல வந்து 33 தேவதைகளை பத்தி சொல்லியிருக்க. ஆனா இந்த ஏகாயன சாக்கையில வந்து மத்த தேவதைகளை பத்தி சொல்லல. சோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இந்த ஏகாயன சாக்கைக்கு. சோ இந்த பாஞ்சராத்திரத்துக்கு முக்கியமான சாக்கைன்னு பார்த்தா, மூலம்னு பார்த்தா இந்த ஏகாயன சாக்கை. இந்த பூம வித்யில வந்து நாரதர் வந்து சனத்குமாரர் கிட்ட கேக்குற மாதிரி ஆத்ம ஞானத்தை பத்தி. சோ நாரதர் சொல்றார், எனக்கு நான் வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன், எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கேன், இந்த ஏகாயன சாக்கை முதற்கொண்டு எல்லாமே. ஆனா நான் மந்திரங்களை தான் தெரிஞ்சுட்டு இருக்கேனே தவிர ஆத்மாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப என்ன சொல்லிட்டு வரோம்னா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து பிரமாணங்கள்ல பகவான் தான் வந்து பரதத்துவம்னு சொல்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் ஸ்மிருதிகளும் இருக்கு. இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்மிருதிகள் மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, இதுல எல்லாமும் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கடபரிபடிதா, அதாவது கடர் அப்படிங்கிறவர ரிஷி வந்து பிரவச்சனம் பண்ணியிருக்கார் வள்ளி, அது வந்து கடவல்லி அப்படின்னு சொல்றது. சோ அதுலயும் வந்து பகவானுக்கு பரத்துவத்தை சொல்லியிருக்க. சோ இப்ப இதெல்லாம் வந்து வேதத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ, வேதம் வந்து அபௌருஷேயம் இல்லையா, அதனால வந்து யாராலையும் பண்ணப்பட்டு அத யாரோ ஒருத்த சொல்லியிருக்கானா அதுல தோஷத்தை சொல்லலாம். சோ அபௌருஷேயம் அப்படிங்கிறப்போ அதுல தோஷத்தை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தாபனீயம்ங்கிறது வந்து தாபனீய உபனிஷத்னு சில உபனிஷத்கள் இருக்கு. பிரதானமா வந்து நிருசிம்ம தாபனீய உபனிஷத், அப்புறம் வெங்கடேஷ தாபனீய உபனிஷத், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அத்வனஹ பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் இப்படின்னு நிருசிம்ம தாபனீய உபனிஷத்துல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து விஷ்ணுவுக்கு வந்து விஷ்ணுதான் வந்து பரதெய்வம் அப்படின்னு சொல்றது. சௌபால பிரம்ம பிந்து பிரபிருதிகமபி தத்பரம் தத்பரத்வே. சௌபால சுபாலோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத் இருக்கு. அப்ப பிரம்ம பிந்து உபனிஷத் அப்படின்னு. சோ இது எல்லாத்துக்கும் தாத்பரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீயப்பதி நாராயணனுக்கு பரத்வத்தை சொல்றதுல ஒரு தாத்பரியம் இருக்கு. சுபாலோபனிஷத் என்ன சொல்றது அப்படின்னா, சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்ய தேவ ஏகோ நாராயணஹ அப்படின்னு சுபாலோபனிஷத் சொல்றது.
பிரம்மபிந்து உபனிஷத் என்ன சொல்றது அப்படின்னா, சர்வபூதோதி வாசாஞ்ச யத் பூதேஷு வசத்யபி சர்வான் அனுகிரகத்வேன ததஸ்மியகம் வாசுதேவஹ அப்படின்னு பகவானை பத்தி சொல்லியிருக்கா. சோ இது எல்லாமே வந்து பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னெல்லாம் சொன்னோம்? ராமாயணம், மகாபாரதம், பாஞ்சராத்திரம், புராணங்கள், தர்மசாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து ஏகாயன சாகா, அது ஸ்மிருதிகள், ஸ்மிருதிகள், ஏகாயன சாகா, அப்புறம் பூம வித்யில உபனிஷத், சுபாலோபனிஷத், பிரம்மபிந்து உபனிஷத். இது எல்லாத்துலயும் பிரமாணங்கள் இருக்கு. ஆத்யம் ராமாயணம் தஸ்ஸ நிகமணே பஞ்சம பஞ்சராத்திரம் சத்வோபக்ஞம் புராணம் மனுமுக முனிபிர் நிர்மிதம் தர்மசாஸ்திரம் த்யக்தான்யோ மூலவேதः கடபரிபண்டிதா வல்லிகாஸ்தாபனீயம் சௌபால பிரம்மபிந்து பிரபுதிகமபி ந தத்பரம் தத்பரத்வே. பன்னெண்டாவது ஸ்லோகம். மத்யஸ்யோக்தேர் விருத்தே பரமஹிமபரே தத்ர தத்ரைததுக்திஹ விருத்தாந்தாஸ்தே விசித்ராஹ ஸ்வயமதமபிஹிதம் தேவதா தத்வவித்பிஹ வைஷம்யம் ஷில்பசாஸ்திர பிரபృతిஷு விவிதம் வைதிக ஸ்வீக்ருதத்வம் பிரக்ஞா சம்ஸ்கார பாஜாம் பவதி பகவதி ஸ்வப்ரதானே பிரமாணம். இப்ப வந்து இந்த எல்லா பிரமாணங்கள் மூலமா ஸ்ரீயப்பதி நாராயணன் தான் வந்து பரதத்துவம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியாச்சு. வேதங்கள், இதிகாச புராணம், ஸ்மிருதிகள்லாம். சோ இத பத்தி இன்னும் விசாரம் பண்ணணும்னு இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வேற வேற வாக்கியங்கள் எல்லாம் நம்ம வந்து அதுக்கு அர்த்தத்தை வந்து சொல்றப்போ வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கிறதெல்லாம் இருக்கு, விரோதமா இருக்கிறதெல்லாம் இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ வந்து எப்படி வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்லோகம். சோ இப்ப வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தாத்பரியம் இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு இதுக்கு வந்து பல தாத்பரியங்கள் இருக்க முடியாது. இப்ப கவிகள்லாம் வந்து பண்றா அப்படின்னா அவ ஸ்பெசிபிக்கா ஒரு தாத்பரியம் வச்சுட்டு பண்ணுவா. பல இது இருக்குன்னு இல்ல, ஆனா வேற வேற மாதிரி நம்ம இன்டர்பிரேட் பண்றோம் இல்லையா கவிகளோட இத. அது வந்து அவளோட உயர்த்தி இது பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றோம். ஆனா மெயினா வந்து ஒரு தாத்பரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ மத்யஸ்யோக்திர் விருத்தே பரமஹிம பரே தத்ர தத்ரைததுக்திஹி. சோ பரஸ்பர விரோதம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா மத்தியஸ்தரோட வாக்கியத்தை எடுத்துக்கணும். இப்ப ரெண்டு விஷயங்களுக்கு பரஸ்பரமா விருத்தமா இருக்கு அப்படின்னா அவ ரெண்டு பேரே கன்க்ளூட் பண்ணக்கூடாது இல்லையா? வேற ஒரு தேர்ட் பர்சன் மத்தியஸ்தங்கிறது மூணாவதா ஒருத்தர் வந்து அதை கன்க்ளூட் பண்ணணும். ரெண்டு இது இருக்கு அப்படின்னா. அண்ட் இங்க வந்து வியாசர் வந்து மத்தியஸ்தர் அந்த மாதிரி. இப்ப புராணங்கள்லாம் வந்து வேற வேற மாதிரி சொல்றது. ஒரு இதுல வந்து தேவதைகள் எல்லாம் வந்து பரதத்துவம்னு சொல்லியிருக்கு, இன்னொன்னுல வந்து விஷ்ணுக்கு பரதத்துவம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி மியூச்சுவலா கான்ட்ரடிக்டிங்கா புராணங்கள்லயே இருக்கு.
சோ அப்படின்னா வந்து இந்த மத்தியஸ்தர் சொல்றதை எடுத்துக்கணும். சோ இந்த மத்தியஸ்தர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நியமங்கள்லாம் இருக்கு. அது புத்திசரத்துல வரும். அதாவது ஒரு ஆட் நம்பரா இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்க கூடாது. இந்த மத்தியஸ்தர்ங்கிறவர் 1, 3, 5 அந்த மாதிரிதான் இருக்கணும் மத்தியஸ்தர். 2, 4 அப்படி இருக்க கூடாது. அதுக்கப்புறம் சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தா ஷில்ப சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம் இதெல்லாம் இருக்கு. சோ இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஷில்ப சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம் இதெல்லாம் வந்து மத்தியஸ்த சாஸ்திரம். ஏன்னா இந்த ஷில்ப சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம்லாம் வந்து பரதத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வந்த சாஸ்திரம் கிடையாது இல்லையா. ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. சோ அதுதான் அதோட மெயின் இது. சோ அதே மாதிரி ஷில்ப சாஸ்திரம் வந்து கலைகளை பத்தின இதெல்லாம் இல்லையா. சோ இந்த சாஸ்திரங்கள்லாம் வந்து பரதத்துவத்தை நிர்ணயம் பண்றதுக்காக வந்த சாஸ்திரங்கள் கிடையாது. ஆனாலும் இந்த சாஸ்திரங்கள்ல கூட வந்து விஷ்ணுக்கு வந்து பரத்துவம் சொல்லியிருக்கிற ரெஃபரன்சஸ் இருக்கு. சோ அதனால வந்து இந்த மாதிரி மத்தியஸ்தரை வச்சுட்டு இது பண்ணணும் விரோதம் வரப்போ. இப்ப வந்து சாத்விக புராணத்துக்கும் ராஜச புராணம் இல்ல தாமச புராணத்துக்கு விரோதம் வருது அப்படின்னா சாத்விக புராணத்தை வந்து ஹையரா கன்சிடர் பண்ணணும். இப்ப சாத்விக புராணத்துக்குள்ளேயே விரோதம் வருது, 2 வாக்கியங்கள் விருத்தமா தெரியறது அப்படின்னா அப்ப வந்து மத்தியஸ்தர் கிட்ட போகணும். இந்த எந்த விரோதமும் இல்ல அப்படின்னா இருக்கிறது இருக்கிற மாதிரியே எடுத்துடணும். சோ இங்க என்னன்னா நீங்க கேட்டது சங்கீர்ணாஹா சாத்விகாஷ்சைவ ராஜசாஹா தாமசாஸ்ததா அப்படின்னு. அதாவது சாத்விக புராணத்துல சொல்லிட்டு அப்படிங்கறதுனாலயே எல்லாமே கரெக்ட் அப்படின்னும் இல்ல, அதே மாதிரி மத்த 2 புராணங்கள்ல சொல்லியிருக்கு அப்படிங்கறதுனால அந்த விஷயம் எல்லாம் தப்பு அப்படின்னும் இல்ல. ஏன்னா இப்ப ஸ்கந்த புராண வாக்கியம், அந்த வாக்கியத்தை வச்சுட்டுதான் இந்த ஸ்ருத பிரகாஷிகை அவதாரம் அந்த இதை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்வா. சோ அந்த ஸ்கந்த புராணம் இத வந்து மெயினா எடுத்துட்டு இருக்க அப்படின்னு. ஒரே ஒரு சந்தேகம், இந்த சாத்விக புராணத்துல விரோதம் தான் என்ன சொன்னீங்க? எழுதிட்டேன். இப்ப சாத்விக புராணத்துக்கும் மத்த புராணத்துக்கும் விரோதம்னா சாத்விக புராணத்தை எடுத்துக்கணும். சாத்விக விரோதம்னா மத்தியஸ்தர் வேற ஒரு மத்தியஸ்தரை வச்சு நிர்ணயம் பண்ணணும். ரக்தருஷ்டயோரபி தோஷ குணோக்தௌ பிரயைதத்வம் ஆஹுஹு. அதாவது இப்ப எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படிங்கிறவா கிட்டையும் நம்ம வந்து தோஷங்களை சொல்லுவோம். பிடிக்குங்கிறவா கிட்ட தோஷமே கிடையாது அப்படின்னு கிடையாது, பிடிக்குங்கிறவா கிட்டையும் நம்ம தோஷங்களை சொல்லுவோம். நமக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் கிட்ட இருக்கிற ஒரு உயர்த்தியான ஒரு குணத்தையும் நம்ம வந்து சொல்லுவோம். சோ இது ரெண்டுமே வந்து வேலிட் தான், இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும். அதனால வந்து பரமாத்மாக்கு எங்கெங்க ஒரு இதை சொல்லியிருக்கோ அது எல்லாமே தான் எடுத்துக்கலாம். அது வந்து ஸ்கந்த புராணத்திலயா இருந்தாலும் சரி, எந்த தாமச ராஜச புராணத்திலயா இருந்தாலும் சரி. விருத்தாந்தாஸ்திரே விசித்ராஹ ஸ்வயமதமபிஹிதம் தேவதா தத்வவித்பிஹி. சோ விசித்திரமான விருத்தாந்தங்கள்லாம் இருக்கே அப்படின்னு. அதாவது பெருமாள் வந்து இந்த ஜெகத் முழுக்க அளந்தான் இல்லையா. வாமனனா வந்து திருவிக்கிரமனா
அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்தையே முழுங்கிட்டான் அப்படிங்கிற இது இருக்கு கிருஷ்ணாவதாரத்துல இல்ல இது பண்ற. அப்புறம் அதை வெளியில கொண்டு வந்தான் அப்படிங்கிற இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேற வேற இதெல்லாம் வந்து விசித்திரமான விருத்தாந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா புராணங்கள்ல எல்லாம். இத மாதிரி யாராவது ஒருத்தர் பண்ண முடியுமா வேற யாராவது அப்படின்னா பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் வந்து யார் சொல்லியிருக்கா? பராசரர் சொல்லியிருக்கார், வியாசரோட குமாரர் இல்லையா. சோ இவெல்லாம் வந்து இந்த தேவதா தத்துவத்தை பத்தி நன்னா தெரிஞ்சின்றவா. வியாசரோட அப்பா. வியாசரோட அப்பா. பராசரர், அவரோட குமாரர் வியாசர். இந்த அதே மாதிரி மத்த ரிஷிகள்லாம் புலஸ்தியர், வசிஷ்டர் இவால்லாமும் வந்து சொல்லியிருக்கா. சோ பராசரர் சொல்றது வந்து விஷ்ணோஹோ சாக்ஷாத் உத்பூதம் ஜகத் தத்ரைவ சாரிதம் சாஸ்திதம். விஷ்ணோ சகாசாத் உத்பூதம் சகாசாத் சாக்ஷாத் சகாஷாத்தா சகாசாத் சாக்ஷாத்னு எழுதி வச்சிருக்கேன். அதான் நான் சொல்றேன், இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். ஏன்னா அது நான் கேட்டு எழுதினதுதான், வெரிஃபை பண்ணது இல்ல. பரவாயில்ல, ஏன் தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்றேன், தெரியாத நானும் எனக்கு ஃபுல்லா எழுத கூட முடியல. ஆனா தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன், அவ்வளவுதான். அடியே க்ஷமிக்கணும். நம்ம இல்ல அது நான் கரெக்ட் பண்ணணும் நானுமே. ஏன்னா நான் வந்து கேட்டு இது நோட் பண்ணது தானே. சோ இது வெரிஃபை பண்ணணும். எப்பயாவது வெரிஃபை பண்ணி வச்சுட்டா இன்னும் பெட்டரா தானே இருக்கும். ஆனா அட்லீஸ்ட் நான் ஒரு சிலது தப்பா கூட இருக்கும், அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லிடுறது. ஆனாலும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் இங்க எங்க இந்த ரெஃபரன்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா லேட்டர் இயர்ஸ்ல அட்லீஸ்ட் கேக்குறப்ப பார்த்து கரெக்டாவது பண்ணும். அதுக்காக நீங்க கூகுள்ல போட்டா கூட வந்துரும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து. சோ அட்லீஸ்ட் அதுக்காக போனா போறது, தப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு எழுதினது சொல்றதும். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. எவ்வளவு தப்பு பண்றப்ப இதையும் சேர்த்து பெருமாள் பார்த்துட்டோம். அவ்வளவுதான். சத்தியம் சத்தியம் புனः சத்தியம். இல்ல, எல்லாரும் சேர்ந்து கத்துக்கிறோம் இப்ப, அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் இல்ல, ஒரு இதுவும் இல்ல. நம்ம சேர்ந்து படிக்கிறோம்னு நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். இல்ல இப்ப சொல்றோம் அப்படின்னா வந்து சரியா சொல்லணுங்கிறது இருக்குல்ல. அது இப்ப நான் சில சமயம் வந்து எனக்கு எப்படி சொல்ல வரும்னு தெரியலன்னு சொல்லுவேன்ல. அது வந்து விஷயம் புரியல அப்படின்னு கிடையாது, எனக்கு புரிஞ்சது அப்படிங்கறத சொல்றப்போ கரெக்டா சொல்லணுங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா இந்த விஷயங்களை வந்து நம்ம ஸ்லோகம் தப்பா சொல்றேன்றதுன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். ஆனா விஷயத்த தப்பா சொல்லிடக்கூடாது இல்ல. அதுல வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த விஷயம் எல்லாம் ஒண்ணும் தப்பா சொல்லல, நீங்க ஒரு நம்பிக்கையில தான் ஆரம்பிச்சது. சத்தியம் சத்தியம் புனः சத்தியம் உத்ருத்ய புஜம் உச்யதே. வேத சாஸ்திராத் பரம் நாஸ்தி ததைவம் கேசவாத் பரம் அப்படின்னு வியாசரோட இது. சோ இதுல இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா,
தியேயோ நாராயணஹா சதா. அதாவது அப்படிங்கிறது தான் வந்து பெரியவாளால கன்க்ளூட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். நாராயணன் தான் வந்து பரதத்துவம் அப்படிங்கிறது. வைஷமியம் ஷில்பசாஸ்திர பிரபிருதிஷு விவிதம் வைதிக ஸ்வீகிருதத்துவம். அதாவது ஷில்பசாஸ்திரம், ஷில்பசாஸ்திரத்துல வந்து அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இதை பத்தின சொல்ற சாஸ்திரம் இந்த இல்லையா. அதுல வந்து இப்போ விஷ்ணு கோவில்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை சொல்றப்போ ஒரு உயர்த்திய சொல்லியிருக்கு. ஸ்யான் நகர திராவிட வேஷரம் ச கிரமேண வை சத்வரஜஸ்தமாம்சி அப்படின்னு. அதான் நகரம்ங்கிறது வந்து பிரைமரி அங்க அப்படின்னா அது வந்து விஷ்ணுவோட பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க வந்து சத்துவகுணம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு ஷில்பசாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து ஆயுர்வேதம். ஆயுர்வேதத்துல வந்து ஹரிம் ஹரேதகம் செய்வ அப்படின்னு, அதாவது ஹரி அதுக்கப்புறம் நெல்லிக்காய், இது வந்து உயர்த்தியா சொல்லியிருக்கு ஆயுர்வேதத்துல. ஆயுர்வேதம் வந்து பரமாத்மாவை பத்தி சொல்ல வந்த சாஸ்திரம் இல்லையா. அங்கேயும் வந்து பரமாத்மாவை பத்தி சொல்லியிருக்கு அப்படிங்கிறப்போ அதை எடுத்துக்கணும். ஜோதிஷ சாஸ்திரம் அதே மாதிரி ததேவ லக்னம் சுதினம் ததேவ, அங்கவையும் வந்து லக்ஷ்மி பதேஹே அங்கிரி யுகம் ஸ்மராமி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷில்பசாஸ்திரம், ஆயுர்வேதம், ஜோதிஷம் இங்கெல்லாம் கூட பரமாத்மா. ஜோதிஷம் என்ன சொல்லிருக்கு கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. ததேவ லக்னம் சுதினம் ததேவ. சோ இதனால வந்து இந்த மாதிரி வைதிகால்லாம் எதெல்லாம் ஒத்துன்னு இருக்காலோ, போதாயனர், டங்கர், திரமிடர், அதுக்கு என்ன அர்த்தம்? ததேவ லக்னம் சுதினம் ததேவ அர்த்தம் லக்ஷ்மி பதேஹி அங்கிரி யுகம் ஸ்மராமின்னு சொல்லிருக்கு. லக்ஷ்மி பதேர் அங்கிரி யுகம் ஸ்மராமி அடியே. அதனால இப்ப ஜோதிஷ சாஸ்திரம் வந்து சுதினம்னா நல்ல தினத்தை குறிக்கிறது, டேட் பாக்கறதுக்கு, நாள் பாக்கறதுக்கு, அதுக்கு மட்டும் இல்ல. அங்க வந்து லக்ஷ்மி பத்திய பத்தி சொல்லியிருக்கு இல்லையா அப்படின்னு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிற போதாயனர், டங்கர், திரமிடர், குஹதேவர் இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒத்துன்னு இருக்கா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளும் அந்த மாதிரி ஒத்துக்கணும். பிரக்ஞா சம்ஸ்கார பாஜாம் பவதி பகவதி ஸ்வப்பிரதானே பிரமாணம். ஸோ ஒரு தெளிவான ஒரு அறிவோட சம்ஸ்காரம் இருக்கணும். சம்ஸ்காரம்ங்கிறது வந்து ஒரு மோல்டான ஒரு நாலேஜ். ஸோ அதுவும் சேர்ந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு பிரக்ஞா சம்ஸ்கார பாஜாம் பவதி என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு குரு கிட்ட கேட்டிருக்கணும். கேட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி வந்து அனலைஸ் பண்ணி சிந்தனை பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் வந்து இந்த பிரமாணங்களோட ஒரு சொல்லியிருக்கிற விஷயம், பகவானை பத்தி சொல்லியிருக்கிற விஷயம் வந்து அப்படியே வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆச்சாரியர்கிட்டேந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கணும். அதான் இல்லையா. மத்யஸ்யோக்திர் விருத்தே பரமஹிம பரே தத்ர தத்ரைததுக்திஹி. எல்லா புக்ஸும் தானே இருக்கு, எல்லாருக்கும் அவைலபிளா தானே இருக்கு. எல்லாமே எல்லா கண்டென்ட்டும் என்ன சீக்ரெட்டாவா இருக்கு அப்படின்லாம் இல்லையே. எல்லா புக்ஸும் இருக்கு, எல்லா வியாக்கியானமும் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் பப்ளிக் அண்ட் அவைலபிள் தானே. நம்மளே அப்படி படிச்சா ஒண்ணும் வராது அப்படின்னு அதுலயே சொல்றாளே.
நம்மளே படிச்சா எதுவும் வராது. நம்ம குரு கிட்ட கேட்டு அப்புறம் படிச்சு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க முடியும். அதுவுமே ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் ஸ்டேஜ் தான். சிஷ்யஸ்வமேதையா அப்படின்ட்டு கேட்கிறப்போ புரிஞ்சுக்கிறப்போ ஒரு போர்ஷன் தான் புரியும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல தான் அது டெவலப் ஆகி நல்லா புரியும். அப்புறம் கேட்டதும் புரியும், கேட்காததும் புரியும் ஒரு ஸ்டேஜ்ல. அதான் எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு அஸ்யைதே கதிதா ஹ்யக்கா பிரகாசந்தே மனிஷினக அப்படின்னு சொல்லியிருக்கா. பின்னால அப்படியே நமக்கு அது தெரிஞ்சுக்க தானே ஆச்சாரிய அனுகிரகத்தினால தெரிய வரும். இன்னும் கொஞ்சம் ஏன்னா இப்ப நம்ம ஒட்டு மொத்த இதையும் கேட்டு மட்டும் தெரிஞ்சுருவோம் அப்படின்னும் இல்லையா? தானா புரியணும் அப்படின்றது தான் நிறைய போர்ஷனா இருக்கும். சோ அது ஒரு ஸ்டேஜ்ல புரிய ஆரம்பிக்கும். மத்தியஸ்யோக்திர் விருத்தே பரமஹிம பரே தத்ர தத்ரைததுக்திஹ விருத்தாந்தாஸ்தே விசித்ராஹ ஸ்வயமதமபிஹீதம் தேவதா தத்வவித்பிஹ வைஷம்யம் शिल्पशास्त्र प्रभृतिषु विविधं वैदिक स्वीकृतत्वं प्रज्ञा संस्कार भाजां भवति भगवति स्वप्रधाने प्रमाणम्. 13வது ஸ்லோகம். इन्द्रेशानाद्यभिज्ञा स्वयमिह महदाद्युक्तिभिर्वा विशिष्टा तत्तत् पारम्यमानं न भवति बलवद्धर्मिमानोपरोधात् नो चेत् स्यान्नैक ईशो न भवति यदि वा कश्चिदन्योन्यबाधात् लोकेऽप्यन्वर्थभावं न हि दधति महावृक्षमुख्या समाख्याः. இதுவும் இந்த பரதேவதா விஷயத்தை பத்தின விசாரம் கண்டினியூவேஷன் தான். இந்திரேஷான்யாத்யபிக்யா ஸ்வயமிஹ மஹதாத்யுக்திபிர்வா விசிஷ்டா. இப்ப இந்திரன், தேவேந்திரன், அவனுக்கு இன்னொரு பேரு இருக்கு, மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஈசானக சிவனுக்கு இன்னொரு பேர் மகேஸ்வரன், மகேஷானன் அப்படின்னு பேர் இருக்கு. சோ இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருக்கு. மகா பரம சர்வேஸ்வர அப்படின்னு எல்லாம். தத்தத் பாரம்யமானம் ந பவதி பலவத் தர்மிமானோபரோதாத். சோ இது இந்த மாதிரி பேரு இருக்கிறதுனால மட்டும் அவ பரமாத்மாவா ஆயிட முடியுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா பேர் வச்சுட்டு இருக்கிறது மட்டும் பிரமாணமாகாது இல்லையா அவளை பரதேவதை அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா இப்ப இந்திரன், சிவன், இவாளெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இவாளையும் சாஸ்திரம் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரம்னா வேதம் மூலமா. சோ எந்த சாஸ்திரம் மூலமா நம்ம இந்திரன், மத்த தேவதைகள்லாம், சிவன், மத்த இவாளெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோமோ, அதே சாஸ்திரம் சொல்றது இவ எல்லாம் பரமாத்மாவுக்கு அதீனமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம், புருஷ சூக்தம் பிரமாணம். ஏன்னா அது எல்லா வேதத்திலயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நாராயணன் தான் பரமாத்மா அப்படின்னு நம்ம இது பண்ணியாச்சு. இந்த புருஷ சப்தத்தினால மட்டும் கன்க்ளூட் பண்ணிட்டு, அதே மாதிரி இப்ப மத்தவாளுக்கு பேர் வச்சுட்டு இருக்கிறதுனால சொல்லிட முடியாதேங்கிற மாதிரி இந்த புருஷ சப்தத்தினால மட்டும் சொல்லிட முடியாதே.
ஏன்னா வந்து இந்த ராஜபுருஷா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்ப அதாவது ராஜாக்கு சேவகனா இருக்கா அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி இது இருக்கு. சோ எப்படி வந்து புருஷ சப்தத்தினால மட்டும் சொல்றது அப்படின்னா, இத வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா சாஸ்திரத்துல தர்மி கிராஹக பிரமாணம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது தர்மி கிராஹக பிரமாணம்னா ஒரு விஷயத்த, ஒரு தர்மிய எந்த பிரமாணம் கொண்டு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அந்த பிரமாணத்துல மத்த விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதையும் அப்படியே எடுத்துக்கணும். சோ இப்ப நம்ம வந்து நாராயணனை வந்து இந்த சாஸ்திரம் மூலமா தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதே சாஸ்திரத்துலதான் வந்து மத்த தேவதைகளை பத்தியும் சொல்லி அவ எல்லாம் வந்து இவனுக்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னா அதையும் எடுத்துக்கணும். அதுதான் தர்மி கிராஹக பிரமாணம்னு பேரு. नो चेत् स्यान्नैक ईशो न भवति यदि वा कश्चिद् अन्योन्य भादात्. இப்படி எடுத்துக்கல அப்படின்னா வந்து பல ஈஸ்வரனை ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்கும். நம்மளால வந்து சமாதானம் சொல்ல முடியாது. लोकेऽप्यन्वर्थ भावं न हि ददति महावृक्ष मुख्याः समाख्याः. அதான் மகாவிருக்ஷம்னு ஒரு விருட்சம் இருக்கு. இந்த எருக்கஞ்செடின்னு, எருக்கஞ்செடி தமிழ்ல சொல்லு. அதுக்கு பேர் வந்து மகாவிருக்ஷம் அப்படின்னு பேரு. அத மாதிரி நிறைய மகான்னு இருக்கிற சப்தத்தோட இருக்கிற இதெல்லாம் இருக்கு. மகா ஔஷதி அப்படின்னு எல்லாம். சோ மகாங்கிற சப்தம் இருக்கிறதுனால மட்டும் இதெல்லாம் வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட முடியாது. சோ அதனால இந்த உபனிஷத் வாக்கியங்களை வச்சுண்டு மற்ற தேவதைகள்லாம் உயர்ந்ததுன்னோ இல்ல விஷ்ணுவுக்கு சமானம்னோ வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன்னா அவெல்லாம் வந்து விஷ்ணுவுக்கு சமானமா ஆக முடியாது. इन्द्रेशान्याद्यभिज्ञा स्वयमिह महदाद्युक्ति युक्तिभिर्वा विशिष्टा तत्तत् पारम्यमानं न भवति बलवद्धर्मिमानोपरोधात्. नो चेत् स्यान्नैक ईशो न भवति यदि वा कश्चिदन्योन्यबाधात्. लोकेऽप्यन्वर्थभावं न हि दधति महावृक्षमुख्याः समाख्याः. ஒரு ஸ்லோகம் பண்ணிடலாமா? ஏகம் த்ரேதா விபக்தம் த்ரிதய சமதிகம் தத்வமீஷாஸ்த்ரயஸ்தே விஷ்ண்வன்யா மூர்த்திரீஷ்டே பிரபவன நியமः கல்பபேதாத்ரயாணாம் இந்திராதீனாம் இவ ஸ்யான் நிஜ சுக்ருதவசாத் ஈஸ்வராணாம் பிரவாஹः ஸ்யாதேகஸ்யேஸ்வரத்வம் பிரதிபலன வதித்யாதி சைவம் பராஸ்தம். இந்த ஸ்லோகம் வந்து ரகசியத்ரய சாரத்துல பரதேவதா பாரமாத்யதிகாரம் அதுல வந்து இருக்கிற ஒரு விஷயத்தோட சாரம் இது. என்னன்னா ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சமதிகதா. இந்த இது தெரியும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கிற ஒரு விஷயத்தோட சாரம் தான் இந்த ஸ்லோகம். ஏகம் த்ரேதா விபக்தம் த்ரிதய சமதிகம் தத்துவமீஷாஸ்த்ரயாஸ்தே. அதாவது ஒரே ஒரு மூர்த்தி தான். ஏகம் ஒரு மூர்த்தி வந்து மூணா வந்து டிவைட் ஆயிருக்கு
அப்படின்னு சில பேர் சொல்றா. மூணா சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு. இது வந்து எப்படின்னா, ஒரு பெருமாள் வந்து ராமனா கிருஷ்ணனா நிருசிம்மனா அவதாரம் பண்ற மாதிரி ஒரு மூர்த்தி வந்து மூணா இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேரோட இது ஒரு ஒரு பட்சம். இன்னொரு இது என்னன்னா, பிரம்மா சிவன் விஷ்ணு இவா மூணு பேரை தாண்டி இன்னொரு ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அத்வைதிகளே வந்து பிரம்மா சிவன் விஷ்ணு இதெல்லாம் வந்து ஒரு மாயைனால இருக்கிறது, அதை தாண்டி பிரம்மன் அது வந்து நிர்குணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு குணங்களும் இல்லாம அப்படின்னு சொல்றவா இருக்கா. அது மாதிரி சைவால் வந்து சதாசிவன் அப்படிங்கிற வந்து இந்த மூணு பேரையும் தாண்டி இருக்கார். பிரம்மா சிவன் விஷ்ணுவை தாண்டி சதாசிவன் அப்படிங்கிறா. சோ இது ரெண்டாவது இது. அடுத்தது வந்து மூணு ஈஸ்வரன் இருக்கா அப்படின்னு சொல்ற இது இருக்கு. சோ இதுவும் வந்து தப்பு, மூணு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றதும். அதாவது ஒரு மூர்த்தியே மூணா இருக்குன்னு சொல்றதும், இந்த மூணு பேரை தாண்டி ஒருத்தர் இருக்கான்னு சொல்றதும், இல்ல மூணு ஈஸ்வரனே இருக்கான்னு சொல்றதும் எப்படி சொன்னாலும் வந்து தப்பு. ஏன்னா நிறைய இது இருக்கு இல்லையா. சோ ஏகோ ஹவை நாராயணஹா ஆசீத், அப்புறம் ஆத்மாவா இதமே ஏக ஏவ அக்ர ஆசீத், சிவ ஏவ கேவலஹா, இதெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம. சோ ஏகான்னு சப்தம் இருக்கு. சோ இதெல்லாம் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் தப்பு. விஷ்ணுவன்யா மூர்த்திரீஷ்டே பிரபவன நியமஹ கல்பபேதா த்ரயாணாம். சோ அடுத்தது இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றானா, விஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஸ்தானமே கிடையாது, விஷ்ணுவை காட்டிலும் வேற ஒரு மூர்த்தி இருக்கு, அதுதான் வந்து பரதத்துவம் அப்படின்னு சொல்றா. விஷ்ணோர் அன்யா ஏவ பிரம்மா ருத்ர ஆதித்யோவா ந கஷ்டித்வா ஈஸ்வரஹ அப்படின்னு. இன்னொரு சில பேர் எப்படி சொல்றானா, அதாவது வேற வேற மாதிரி சொல்றா, அதுதான் மெயின் இது. சோ மூணு பேரும் ஈஸ்வரன் தான். ஒரு கல்பத்துல வந்து ஒருத்தர் வந்து பரதத்துவமா ஆகுறா, இன்னொரு கல்பத்துல வந்து இன்னொருத்தர் வந்து பரதத்துவமா ஆகுறா அப்படின்னு சில பேர் சொல்றா. இது எப்படின்னா, சக்கர நேமி நீத்யா நிமித்தோன்னத ஐஸ்வர்யாக அப்படின்னு சொல்லுவா. இப்ப எப்படி ஒரு வீல வந்து சக்கரத்தை வந்து சுழற்றினா அந்த கீழ்பகுதி மேல வரும், மேல் பகுதி கீழே போகும் இல்லையா. அத மாதிரி வந்து யாருக்கு வந்து சத்துவகுணம் அதிகமா இருக்கோ அவ வந்து ஈஸ்வரன் ஆயிடுறா அப்படின்னு சில பேர் சொல்றா. சோ இந்த இது வந்து கல்பம் மாறி மாறி இப்படி இந்த சக்கரம் மாதிரி சுழண்டுட்டே இருக்கும். இது ஒரு பட்சம் இருக்கு. அப்புறம் இந்திராதீனாம் இவ ஸ்யாத் நிஜ சுக்ருத வசாத் ஈஸ்வராணாம் பிரவாஹஹ. சோ இப்ப எப்படி வந்து இந்திரனுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லையா, பதவி தானே அது, பிரம்மானா கூட பதவி தானே, இந்த டைம்ல இருந்து இந்த டைம்னு இது இருக்கு, ஒரு டைம் பீரியட் இருக்கா மாதிரி அது அவ பண்ண சுக்ருதம் புண்ணியத்தினால அந்த இது டிசைட் ஆகிறது இல்லையா. சோ அதே மாதிரி ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஈஸ்வரன் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றா. ஒருத்தர் வந்து ஈஸ்வரனா ஆகுறா, அதாவது அவ ஈஸ்வரன்ங்கிறதும் ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறா, இந்திர பதவி மாதிரி. சோ யாரு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவ வந்து ஈஸ்வரனா ஆகுறா. அதுக்கப்புறம் வந்து இந்த புண்ணிய பாப்பங்கள் குறைய இதுக்கு ஏத்த மாதிரி மாறின்னு இருக்க அப்படின்னு சொல்றா. ஆனா இதுக்கெல்லாம் எந்த பிரமாணமும் கிடையாது. அது அப்புறம்
स्यादेकस्येश्वरत्वं प्रतिफलनवदित्यादिचैवं பராஸ்தம். இன்னொரு சில பேர் என்ன சொல்றான்னா, ஒரே ஒரு ஈஸ்வரன், மத்த எல்லாமே வந்து அந்த ஈஸ்வரனோட பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்றா. இது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, பிம்ப பிரதிபிம்பவாதம். சோ இப்படி சொல்றவா இருக்கா. சோ இன்னொரு இது என்னன்னா, ஈஸ்வரன் ஒருத்தன் அவன்கிட்ட நித்திய சத்துவம் இருக்கு. அந்த யோக சாஸ்திரத்துல சொல்லியிருக்க மாதிரி அந்த இது அந்த சத்துவம் வந்து ரைஸ் அண்ட் ஃபால், ஏறி இறங்கி இருந்திருக்கு. இந்த நித்திய சத்துவத்தினால வந்து இந்த ஏறி இறங்குறதுனால இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இந்த ஜெகத்தே ஒரு பிரதிபிம்பம் தான் அப்படின்னு சொல்ற பட்சம் இருக்கு. இது ஒரே பட்சம் தான் இப்ப சொன்னது. இதுவும் வந்து சரியில்லை. சோ இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல எத்தனை விதமான பட்சங்கள் சொன்னோமோ இது எல்லாமே வந்து நிராகரணம் பண்ண வேண்டிய பட்சங்கள் தான். சோ இந்த ஸ்லோகத்துல வந்து பட்சங்களை தான் சொல்லியிருக்கு. இப்படி 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 சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மூர்த்தியே மூணா சொல்றா. அப்புறம் இந்த மூணு மூர்த்திகளை தாண்டி ஒரு மூர்த்திய இன்னொரு வேற ஒரு மூர்த்தி இருக்குன்னு சொல்றா. இல்ல மூணு ஈஸ்வரன் இருக்குன்னு சொல்றா. இல்ல விஷ்ணுன்னு ஒரு ஸ்தானமே கிடையாது அப்படின்னு சொல்றா. இல்ல மூணு பேரும் ஈஸ்வரன் தான், அது வந்து மாறி மாறி வருது அப்படின்னு சொல்றா. இல்ல அப்படின்னா இந்திர பதவி மாதிரி ஈஸ்வரன்கிறது ஒரு பதவி, புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் ஈஸ்வரனா ஆகுறான்னு சொல்றா. இல்ல ஈஸ்வரன் ஒருத்தன் அவனோட பிரதிபிம்பம் தான் அப்படின்னு சொல்றா. சோ இத்தனை பட்சங்களை சொல்லியிருக்கு. சோ இத்தனை பட்சங்களுமே சரி கிடையாது. இது எல்லாமே வந்து நிராகரணம் பண்ண வேண்டிய பட்சங்கள் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம். ஏகம் த்ரேதா விபக்தம் த்ரிதய சமதிகம் தத்வமீஷாஸ்த்ரயாஸ்தே விஷ்ண்வன்யா மூர்த்திரீஷ்டா பிரபவன நியமः கல்பபேதாத்ரயாணாம் இந்திராதீனாம் இவ ஸ்யாத் நிஜ சுக்ருதவசாத் ஈஸ்வராணாம் பிரவாஹः ஸ்யாதேகஸ்யேஸ்வரத்வம் பிரதிபலனவதித்யாதிசைவம் பராஸ்தம். இது வரைக்கும் இருக்கட்டும். இன்னைக்கு 5 ஸ்லோகம் ஆயிருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.